கண்டவுடன் சுட உத்தரவு. ஈரான் விஷயத்தில் அமெரிக்காவின் புதிய மூவ், தீவிரமடையும் பஞ்சாயத்து. ஈரான் அமெரிக்க இடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸத் இன்று பேசியிருக்கும் விஷயம் இந்த அமைதியை பாதிக்கும் விதமாக பார்க்கப்படுகிறது. செய்தியாளர்களை சந்தித்த ஹெக்ஸத், ஈரானுடனான போர் மற்றும் ஆபரேஷன் எபிக் பியூரி திட்டம் மூலம் கடந்த சில வாரங்களில் ஈரானுக்கு எதிராக சில முக்கிய முடிவுகளை எட்டியுள்ளோம் என விளக்கமளித்துள்ளார். மேலும் அவர் பேசிய பொழுது, ஈரானை அணு ஆயுதங்கள் தயாரிக்க விடாமல் தடுப்பது இந்த இராணுவ நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும். தற்போது இப்போர் ஒரு புதிய கட்டத்திற்கு நகர்ந்துள்ளது. ஈரான் அமைதி உடன்படிக்கைக்கு முன்வர இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஹார்முஸ் நீரிணையை பொறுத்தவரை ஈரான் மீதான கடல்வழி முற்றுகை மிகவும் பலமானதாக இருக்கிறது. விரைவில் 2வது விமானம் தாங்கி போர் கப்பல் ஆபரேஷன் எபிக் பியூரில் இணையும். ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து வரும் அனைத்து கப்பல்களும் தடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை 34 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக MV டவுஸ்கி என்ற கப்பல் அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஈரானுடன் தொடர்புடைய MT டைஃபானி மற்றும் MT மெஜஸ்டிக் X ஆகிய கப்பல்களும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் கடற்படை கன்னிவெடிகளை வைக்க முயன்றாலோ அல்லது அமெரிக்க கப்பல்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்தாலோ அவர்களை கண்டதும் சுட்டு அளிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதற்கான தெளிவான விதிமுறைகள் அமெரிக்க கடற்படை வீரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறியிருக்கிறார். அமெரிக்க ஈரான் இடையே தற்போது தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. இதை அதிபர் ட்ரம்ப் காலவரையின்றி நீடித்துள்ளார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் மீண்டும் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் எனவும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். எனினும் ஒரு சிறந்த ஒப்பந்தத்தை எட்ட அவர் அவசரம் காட்டவில்லை. இடையே இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நிறுத்தமும் 3 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. என்னதான் நாங்கள் செய்தது எல்லாம் சரி என்று அமெரிக்கா சொல்லி வந்தாலும் ட்ரம்பின் நடவடிக்கை மீது அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் சிலருக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜான் பிளன் ட்ரம்ப் நடவடிக்கை குறித்து கடும் அதிருப்தியில் இருந்திருக்கிறார். இதன் காரணமாக பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.